வணக்கம். இன்னும் ஒரு செய்திகளுக்கு பால் நிகழ்ச்சியிலே ஒரு செவ்வாய்க்கிழமையிலே உங்களை நாங்கள் சந்திக்கின்றோம். கடந்த வாரமும் ஜெனீவா தொடர்பில் நாங்கள் அதிகமாக பேசியிருந்தோம். வரப்போகின்ற மாதம் ஜெனீவாவிலே கூட்டத்தொடர் இடம்பெற இருக்கக்கூடிய நிலையில் அது சார்ந்து தமிழ் செயற்பாட்டாளர்கள் அமைப்புகள் என்று பலரும் தொடர்ச்சியாக தங்களுடைய செயல்பாடுகளை மேற்கொண்டு கொண்டிருக்கக்கூடிய நிலையில் வருகின்ற செப்டம்பர் மாதம் 1ஆம் தேதி மனிதநேய ஈருருளி பயணம் என்று ஆரம்பமாக போன்றது. குறிப்பாக பிரித்தானியாவினுடைய நம்பர் 10 டவுனிங் ஸ்ட்ரீட்டுக்கு முன்பாக ஆரம்பமாகக்கூடிய இந்த பேரணியானது ஐரோப்பாவினுடைய பல நாடுகளுக்கு போக போகின்றது. அந்த நாடுகளிலும் பல செயல்பாடுகள் இடம்பெறும். அதைத் தொடர்ந்து 17ஆம் தேதி காலை வேளையிலே ஜெனீவாவை சென்றடைய போனது. ஜெனீவாவிலே முருகதாசன் திடலை சென்றடைந்து அங்கே மிகப்பெரிய அளவிலான பொங்கு தமிழ் நிகழ்வு ஒன்று ஏற்பாடு செய்யப்பட்டுக் கொண்டிருக்கின்றது. எனவே அது சார்ந்து பல விடயங்கள் பேசுவதற்கு இருக்கின்றது. நாங்கள் கடந்த காலங்களில் எல்லாம் ஐக்கிய நாடுகள் சபையினுடைய அந்த மனித உரிமைகள் கூட்டத்தொடரிலே உள்ளகத்தில் இடம்பெறுகின்ற விடயங்கள் சார்ந்தெல்லாம் நாங்கள் பேசியிருக்கிறோம். இன்றைய தினம் அதற்கு முன்னர் இடம்பெறக்கூடிய முக்கியமான பல தகவல்களை பேசுவதற்காக இங்கே பிரித்தானிய தமிழர் ஒருங்கிணைப்பு குழுவினுடைய 2 பிரதிநிதிகள் வருகை தந்திருக்கிறார்கள். அவர்களை முதலில் வரவேற்றுக் கொள்ளலாம். வணக்கம் சதா. வணக்கம். வணக்கம் செல்வா. வணக்கம். இவர்களோடு சேர்த்து தொலைபேசியினூடாக இன்னும் சில செயற்பாட்டாளர்களும் இன்றைய தினம் இணைந்து கொள்ளப் போகின்றார்கள். எனவே அவர்களோடும் நாங்கள் பேசுவதற்கு தயாராக இருக்கணும். முதல்ல சதா, இந்த கூட்டத்தொடர் செப்டம்பர் மாதத்தினுடைய கூட்டத்தொடர் என்பது மிக முக்கியமானதாக இப்போ எல்லோராலுமே பார்க்கப்படுகின்றது. குறிப்பாக நான் சற்று நேரத்துக்கு முன்னர் வானொலியில் கேட்ட கேள்வியோடு உங்களை ஆரம்பிக்கலாம் என்று நினைக்கிறேன். புலத்திலும் இங்கே இருக்கக்கூடிய செயற்பாட்டாளர்கள் நீங்கள் எல்லோருமே ஜெனீவாவை நோக்கி நகரக்கூடிய இந்த சந்தர்ப்பத்தில் தாயகத்திலும் இன்றைய தினம் ஒரு மிகப்பெரிய ஒரு போராட்டம் ஒன்று முல்லைத்தீவில் இடம்பெற்றிருக்கிறது. எனவே இந்த எழுச்சியை எப்பொழுது நீங்கள் பார்க்குறீங்க? இது எந்த அளவு தூரத்துக்கு ஜெனீவாவில் செல்வாக்கு செலுத்த போகிறது? காலங்காலமாக எங்களோட மக்கள் வந்து இந்த ஆர்ப்பாட்டங்களை பெரிய அளவில் இந்த ஜெனீவா அழுத்தம் கொடுக்கறதுக்கான போராட்டங்களை அழுத்தம் கொடுக்கறதுக்காக மட்டுமில்லை, அங்கே இருக்கிற தீர்வு தரத்துக்கு வேண்டிய போராட்டங்களை சரியான நேரங்களில் நடத்தி இருக்கிறோம். உதாரணத்துக்கு பொங்கு தமிழ் 2005 பொங்கு தமிழ் நடக்கக்குள்ள உலகத்துக்கே நாங்கள் செய்தியை சொன்ன நாங்கள் இதுதான் எங்களோட கட்டமைப்பு, இயக்கத்துக்குள்ள தான் நாங்கள் இயங்குவோம், இவர் தான் எங்களோட தலைவர், இந்த கோட்பாடுகளுக்கு தான் நாங்கள் செய்வோம், இதுதான் எங்களுக்கு தேவைன்றதை பெரிய அளவில் நாங்கள் காட்டியிருந்தாங்க. உலகமே எங்களை திகழ்ச்சி பார்த்து இவங்க இவ்வளவு என்ன யாழ்ப்பாணத்துக்குள்ளே செய்கிறோம், ஆமி இருக்கிறான், என்ன செய்வான்ன்றது அடுத்த நாள் என்ன செய்வான்னு தெரியாது, அந்த இதுக்குள்ளேயும் இவங்க வந்து இப்படி செய்வினமான்ற ஒரு திகைப்பில் பார்த்துப்பேன். அதுக்கு பிறகு நீங்கள் எழுக தமிழாண்டுக்கு கேள்விப்பட்டு பார்த்துருப்போம். அதுலேயும் எங்களோட மக்கள் யாழ்ப்பாணத்தில் சரி மட்டக்களப்பில் சரி பெருந்திரல்ல சரி இந்த அளவு கோரிக்கையை இவ்வளோ ஆக்கிரமிப்புக்கு மத்தியில் செய்வினமா என்ற சிங்களமயமாக்களை பற்றி காய்ச்சிருந்தவ, இராணுவமயமாக்களை பற்றி காய்ச்சிருந்தவ, ஜெனீவாவில் இவ்வளோ பிரச்சனை நடக்குது, ஆனால் ஜெனீவாவில் எங்கட பிரச்சனையில் சொல்ல சரியான அளவுக்கு பிரதிநிதித்துவப்படுத்த இல்லைன்றதை காய்ச்சிருந்தவ, எங்களுக்கு அரசியல் கட்சிகள் இப்படி செய்து இந்தியா இன்னும் எங்களோட அரசியலில் உற்று நோக்குது, அவையில் வந்து எங்களோட அரசியலை விட்டு வெளியேறணும், எங்களோட உரிமைகள் எங்களுக்கு தரணும் என்ற பல விஷயங்களை காய்ச்சிருந்தவ. அதே மாதிரி இன்றைக்கும் முல்லைத்தீவில் போராட்டம் நடந்திருக்கு. சிங்கள ஆக்கிரமிப்புக்கு எதிராக திட்டமிட்ட சிங்கள ஆக்கிரமிப்புக்கு எதிராக நாங்கள் பல UN ரெசல்யூஷன்ஸ் எடுத்து பார்த்தோம்னா திட்டவட்டமாக இந்த சிங்கள ஆக்கிரமிப்பு என்ற விஷயம் வந்து மறுக்கப்பட்டிருக்குது. இந்த இடத்துலையும் எழுதப்படையில் காட்டப்படையில் சொல்லப்படையில் ஏனென்றா சிங்கள ஆக்கிரமிப்பு என்று சொன்ன உடனே அவர் ஒரு தமிழினத்துக்கு அரசாங்கத்தால் தமிழினத்தை தமிழ் தேசத்தை அழிக்கிறதுக்கான ஒரு வேலை திட்டங்களை செய்யணும் என்றதை வெளிப்படையாக சொல்லப்பட்டோம். அதனால அந்த விஷயங்கள் திட்டவட்டமாக மறைக்கப்பட்ட ஒரு நேரத்தில் இந்த விஷயத்தை எடுத்து சொல்றது பெரிய விஷயம். வெளிநாட்டில் இருக்கிற அரசியல்வாதிகள் சரி இல்லாட்டி இந்த பாலிசி மேக்கர்ஸ் என்ற பாலிசிகளை திட்டமிடுற சரி திகழ்ச்சி பார்க்கணும். நாங்கள் இனிமேல் இதுக்கு மேலேயும் நாங்கள் இதை மறைக்கலாம், இதை எப்படியாவது நாங்கள் கதைக்க வேணும், வேறு விதங்களை புது விதங்களை அமர்த்துறதுக்கான புது விதங்களை கண்டுபிடிப்பினோம். ஆனால் ஏதோ ஒரு வழியில் நாங்கள் இதை சொல்லியே ஆகணும் என்ற ஒரு அமர்த்தத்துக்குள்ளே வரணும். அதே மாதிரி தான் ஜெனீவாவில் முதல் வந்து போர்க்குற்றம் என்று சொல்லி கொண்டு இருந்தவன் ஒவ்வொரு முறையும் எங்கள் ஆக்கள் ஆர்ப்பாட்டத்தில் நான் போய்க்கலாம் முன்னுக்கு இருக்கு இனாளிப்புக்கான நீதி விசாரணையை தாங்கள் தமிழகத்துக்கான ரெஃபரண்டத்தை நடத்துங்க. பிறகு ஒவ்வொரு முறையும் அவையில் திருப்பி எங்களுக்கு எதிரான கருத்துக்களை சொல்லி கொண்டிருக்கிறது. அப்போ அந்த மாதிரியான ப்ரெஷர்களை நாங்கள் கொடுக்க அவையிலான மாற்றங்களும் வந்து கொண்டிருக்குது. நான் நீங்கள் சொன்னதை போல மாற்றம் என்பது தேவை. அதே போல அழுத்தம் என்பது சிங்கள தரப்பில் இருந்து மாத்திரமல்ல, தமிழர்களுடைய தரப்பிலும் சரி தொடர்ச்சியாக கொடுக்கப்பட்டு கொண்டு தான் இருக்க வேண்டும். அதில் மாற்றுக்கிறது இல்லை. இந்த முறை இந்த மனிதநேய ஈருருளி பயணம் தொடர்பாக கடந்த காலங்களிலும் கடந்த வருடங்களிலும் இது இடம்பெற்றிருக்கின்றது. இந்த முறை இன்னமும் கொஞ்சம் உத்வேகத்தோடு இது இருக்கும் என்று நம்பப்படுகின்றது. எனவே செல்வா, நீங்கள் சொல்லுங்கள். நம்பர் 10 டவுனிங் ஸ்ட்ரீட்டுக்கு முன்பாக வருகின்ற 1ஆம் தேதி ஆரம்பிக்க போனது, அதனுடைய ஏற்பாடுகள் எப்படி இருக்கிறது பிரித்தானியாவை பொறுத்த வரைக்கும்? வருகின்ற 1ஆம் தேதி நம்பர் 10 டவுனிங் ஸ்ட்ரீட் முன்பாக சரியாக 11 மணிக்கு அதில் நிகழ்வுகள் ஆரம்பிக்கப்பட்டு 12 மணிக்கு மிதியுந்து பயணத்தில் பயணிக்கிற கிட்டத்தட்ட இதுவரைக்கும் ஒரு 25 பேர் இதில் பங்கெடுக்கிறதுக்கு
வருகை தந்திருக்கிறார்கள். அதோட நாங்கள் வந்து அந்த நம்பர் 10 டவுனிங் ஸ்ட்ரீட்டில் வந்து பிரதமர் அலுவலகத்தில் போய் ஒரு மனுவும் ஒன்று கையளிக்கக்கூடிய இருக்கின்றோம். அதில் எப்படி நான் குறிக்கப்பட்டிருக்கின்ற தொடர்ந்து உலகாலமாக எங்களுக்கு நடந்த இனப்படுகொலையும் இன்னும் எங்களுக்கு தொடர்ச்சியான இனப்பழிப்பு மற்றது அங்கு நடக்கின்ற காணாமாக்கப்பட்டவரோட விடயம் நில ஆக்கிரமிப்பு அது மாதிரி விடயங்களை வந்து அதில் உள்ளடக்கி நான் ஒரு மனுவை வந்து நான் அதில் ஒப்படைச்சிட்டு அதில் இருந்து நாங்கள் 12 மணிக்கு அந்த பயணம் ஆரம்பிக்கப்படுது. அதில் நாங்கள் குறிப்பாக இந்த பிரித்தானியாவில் இருக்கிற மக்களுக்கு நாங்கள் கேட்டுக்கொண்ட விஷயம், இங்கே வந்து கிட்டத்தட்ட ஒரு 3 லட்சத்துக்கு மேற்பட்ட மக்கள் இருக்கின்றோம். இந்த இவ்வளோ மக்கள் நாங்கள் உறுதியோடு அந்த இடத்துல ஒரு கணிசமான ஒரு ஆயிரக்கணக்கான மக்களாவது அதில் கூடி நின்று நாங்கள் எங்களுக்கான தமிழம் இந்த இனங்கிற நோக்கம் எங்களுக்கான இனப்படுதல் நடந்திருக்கிறதுக்கான பன்னாட்டு விசாரணை வேணும் என்ற அந்த நம்பர் 10 டவுன் ஸ்ட்ரீட்டில் நின்று நாங்கள் அதில் இருந்து பயணிப்போமாக இருந்தால் அது ஒரு பெரிய ஒரு செய்தியாக இந்த உலக நாடுகளுக்கு கண்டிப்பாக சென்றடையும். அதில் தொடர்கின்ற விடயம் தான் நாளைக்கு இப்படியே போய் 2ஆம் தேதி வந்து ஹார்விச் இன்டர்நேஷனல் ஃபெரி போய் அதில் இருந்து நாங்கள் கொலண்டுக்கு பயணிக்கின்றோம். அது கொலண்ட்லேருந்து இருக்கிற தமிழ் ஒருங்கிணைப்பு குழு அதை ஏற்றுக்கொண்டு அதிலிருந்து அடுத்தமிருந்து நாங்கள் இந்த தகவல்களை வாங்குவதற்கு முதல்ல இந்த இருளி பயணத்தில் ஏற்பாடு செய்திருக்கக்கூடிய ஒருங்கிணைப்பு குழுவினுடைய ஒரு மிக முக்கியமானவரை நாங்கள் இணைத்துக் கொள்வது பொருத்தமாக இருக்கும். நினைக்கிறேன் சுவிஸ் நாட்டில் தற்போது இருக்கக்கூடியவராக இருக்கக்கூடிய கிருபானந்தனை நாங்கள் இன்னும் சற்று நேரத்தில் இணைத்துக் கொள்ளலாம் என்று சொல்லி நம்புகிறேன். எனவே ஒரு அழைப்பில் வருகின்ற வேளையில் அவரிடம் இருந்து நாங்கள் அந்த கருத்துக்களை உள்வாங்கிக் கொள்ளலாம். கிருபானந்தனை இன்னும் சற்று நேரத்தில் நாங்கள் தொலைக்காட்சியில் இணைத்துக் கொள்ளப் போகிறோம். நேரடியாக நீங்கள் பிரித்தானியா தொடர்பில் சொல்லியிருந்தீங்க செல்வாய்களோடு. சதா உங்களிடம் அந்த கேள்வியை முன்வைக்கலாம்னு நினைக்கிறேன். கிட்டத்தட்ட இந்த இருளி பயணம் என்பது இன்று நேற்று அல்ல, பல வருடங்களாக தொடர்ச்சியாக ஜெனிவாவை நோக்கி இடம்பெற்றுக் கொண்டிருக்கக்கூடிய ஒரு விடயம்தான். எனவே இதுவரை காலமும் இந்த பிரித்தானியாவினுடைய அரசாங்கம் நீங்களும் மனுவை கையெழுத்திருப்பீங்க, எந்த அளவுக்கு சமிச்சையை காட்டி இருக்கின்றது, ஆரோக்கியமான ஒரு சமிச்சை? எங்களுக்கு எங்களோட ப்ரெஷருக்கு நாங்கள் அடிப்பணியோனும் என்ற ஒரு எங்களுக்கு சமைச்ச படிவாக தெரியுது. அதாவது தங்கட பாட்டுக்கு இஷ்டத்துக்கு எடுத்த பாட்டில் கவிட்டு முடிச்சிடலான்றது அவைகளுக்கு தெளிவாக தெரியுது. ஏன்னா எங்கட இதையும் ஒரு சம்பிரதாய ரீதியாக இருத்தி வச்சு கேட்கணும் என்ற ஒரு நிலைமை அவைகளுக்கு இருக்குது. அதே போல் இன்னும் பல அஜெண்டாஸ் இருக்குது. நேரடியாக அவைகளுக்கு மைத்திரிக்கு சப்போர்ட் பண்ண வேண்டிய இதெல்லாம் இருக்குது. ஆனால் அந்தளவுக்கு அவர் ஆக்ரோஷமாக அவைகள் செய்யலாது. ஏன்னா நாங்கள் இங்கே இருக்கிறோம், நாங்கள் ஒவ்வொரு முறையும் கதைக்கிறோம், ஒவ்வொரு முறையும் ஆர்ப்பாட்டம் செய்கிறோம். அதை விட அந்த ஒவ்வொரு இடங்கள்லையும் நாங்கள் தமிழாக்கள் இருக்கிறோம், ஒரு MP இருக்கிறோம், அந்த மாதிரி கலந்துரையாடல்கள் இருக்குது. ஒருத்தர் வந்து தெரேசா மே ஒன்றை கொண்டு வந்தாருன்னா வேறு இருக்கிற கன்சர்வேட்டிவ் ஒரு MP வந்து திருப்பி ஒரு கேள்வி எழுப்புவார், இந்தி நடக்குது, நீங்களே இப்படி ஒரு பாலிசியை கொண்டிருக்கீங்கன்னா எங்களுக்கு ஒரு பெரிய அளவில் ஒரு சக்தி இல்லாட்டி எங்களுக்கு ஒரு சக்தி இருக்குது. ஒரு பாலிசியை எங்களுக்கு பாதகமான சரியான ஒரு வேர்ஸான இதில் விடையில்லாததுக்கான சக்திகள் இருக்குது. அந்த சக்திகளை நாங்கள் தொடர்ந்து நாங்கள் பேணி பாதுகாக்க வேண்டும். நாங்கள் ஒன்றுமில்லாமல் நாங்கள் விட்டுட்டோம்டா பிறகு நாங்கள் ஒன்றுமே செய்ய ஒன்றை வந்து எங்களால் கையாள இயலாத நிலைமை வந்துடும். ஒருத்தரையும் நாங்கள் தொடர்பு பேணிட ஒரு காலத்தில் எங்களுக்கான சாதகங்கள் திரும்பி வரைக்குள்ள இந்த மாதிரி நாங்கள் பேன்ற தொடர்புகள் தான் எங்களுக்கு பலத்தை கொண்டிருக்கும். நாங்கள் ஒவ்வொரு நாடுகளையும் போய்க்குள்ள பல விஷயங்களை நாங்கள் ஒன்று வந்து எங்கட மக்களுக்கு நாங்கள் எழுச்சியாக வைக்கிறோம். ஒவ்வொரு முறையும் எங்கட மக்களுக்கு சொல்கிறோம், இன்னும் போராட்டம் நடக்குது, நாங்கள் தொடர்ந்து பயணிப்போம், இன்னும் நாங்கள் விட்டு கொடுக்க மாட்டோம், எங்களோட கொள்கையில் எங்களோட மக்களோட அர்ப்பணிப்புகள் இன்னும் வீண் போகாது. இன்னும் அங்கே காணாமல் ஆக்கப்பட்ட பிரச்சனை இருக்குது, நீதிக்கு விசாரணைக்கான பிரச்சனை இருக்குது, சிங்களமயங்களுக்கான பிரச்சனை இருக்குது. பல பேர் வந்து இங்கே வந்து எங்களுக்கு பல செய்திகளையும் பல நியூஸ்களையும் சொல்லிவினோம், அங்கெல்லாம் பிரச்சனை முடிஞ்சுதானே நீங்கள் ஏன் செய்கிறீங்க. ஆனால் அங்கே இருக்கிற மக்கள் போராடினோம், அங்கே இருக்கிற மக்கள் ஒவ்வொரு நாளும் வெளியில் வந்து போராடணும். அந்த மக்களை நாங்கள் ஒரு கேள்வி ஒன்று. இப்போ இது நான் கடந்த முறை ஒரு அமைப்பு இங்கே வந்திருந்த வெளியில் கேட்டிருந்த ஒரு விஷயம் தான், அமைப்பு சார்ந்த ஒரு கேள்வி ஒன்று தான். இப்போ நீங்கள் அங்கே இருந்த மக்களுக்கு நாங்கள் இங்கே இருந்து வழிகாட்ட வேண்டும் என்ற ஒரு கருத்தொன்று இங்கே இருக்கக்கூடிய செயற்பாட்டாளர்கள்லாம் முன்வைக்கப்பட்டு. ஆனால் இங்கே இருந்து செயல்பட்டுக் கொண்டிருக்கக்கூடிய செயற்பாடுகளை விட அங்கே இருக்கக்கூடிய மக்கள் யாருடைய வழிகாட்டலும் இல்லாமல் மிகச்சிறப்பாக தங்களுடைய போராட்டத்தை கொண்டு சென்று கொண்டிருக்கிறார்கள். எனவே புறத்துக்கும் தாயத்துக்கும் இடையில் ஒரு கருத்தியல் ரீதியாக அல்லது ஒரு இடைவெளி ஒன்று காணப்படுகின்றது போல தென்படுகின்றது ஒரு புறம். இன்னொரு புறம் இங்கே இருக்கக்கூடிய செயற்பாட்டாளர்கள் அதிகமானவர்கள் தாங்கள் என்னத்தை செய்கிறோம் என்றதை விட குற்றச்சாட்டுகளை முன்வைப்பது அதிகமாக இருக்கிறது. ஆரோக்கியமாக பார்க்குறீங்களா? கருத்து முரண்பாடுகள் இருக்கிறது மிக ஆரோக்கியமான ஒரு இது அரசியல் ரீதியால். நானும் பிளவிடலாம், இன்னொருத்தரும் பிளவிடலாம். அப்போ அந்த கருத்து முரண்பாடுகள் தான் எங்களை சரியான நோக்கத்தில் பயன்படு. ஆனால் இந்த விதண்டாவாதத்தை நாங்கள் வைக்கிறது ஒரு நாளும் எங்களுக்கு பிரயோசனமாக இருக்க போகிறதில்லை. நாங்கள் என்றைக்குமே நாங்கள் முன்னுக்கு பயணிக்க போகிறதில்லை. அங்கே இருக்கிற மக்கள் வந்து மிக பலமாக பல வேலைகளை செஞ்சு கொண்டு வருகிறோம். நான் என்றைக்குமே நாங்கள் சொல்ல மாட்டேன் புலம்பெயர் சமுதாயம் ஊரில் இருக்கிற மக்களுக்கு வழிகாட்ட மாட்டோம். இல்லை, நாங்கள் எப்பயுமே எங்கட அவையோட கரங்களை பலப்படுத்துறதான எங்களோட வேலையாக இருக்கும். அவையில் தான்
எங்களுக்கு வழிகாட்டி வேணும், என்னென்ன செய்யணும், இன்னும் ஊரில் பிரச்சனை நடந்திருக்கு. சில காலங்களில் நாங்கள் அவைகள் செய்ய முடியாத நேரத்தில் நாங்கள் அந்த போராட்டத்தை பற்றி பிடிச்சிருந்த காலங்கள் ஒன்று இருக்குது. நான் உதாரணத்துக்கு கொண்டு சொல்ல வேண்டும்னா, ஒரு காலகட்டத்தில் அவைகள் இனப்படுகொலை என்ற வார்த்தை பிரிவங்க நாங்கள் செய்ய இயலாது. எங்களுக்கு இங்கே இனப்படுகொலை என்று செய்கிறது, நீங்கள் லூசங்கள், அங்கே இருக்கிற மக்கள் ஒன்றும் சொல்ல வந்து அங்கே இருக்கிற மக்கள் போர்க்குற்றம் என்று சொல்லினோம், இல்லாட்டி போர்க்குற்றம் சொல்கிறே இல்லை, ஏன் நீங்கள் இனப்படுகொலை என்று சொல்கிறீங்களா அப்படின்னு எங்களை எல்லாம் கேட்டுவேன். ஆனால் அந்த காலத்தில் நாங்கள் பிடிச்சு கொண்டிருந்ததால் இப்போ அங்கே இருக்கிற மக்களுக்கு சுலபமாக இருக்குது அந்த இனப்படுகொலைன்றத ஒரு கருத்துருவாக்கங்களை உருவாக்குறதுக்கு. அந்த மாதிரியான வேலையை நாங்கள் செய்வோம். ஆனால் அங்கே இருக்கிற மக்கள் தான் இன்றைக்கும் எங்களுக்கு வழிகாட்டியாக இருக்கணும், பல வழியில் வழிகாட்டியாக இருக்கணும். எந்த இடத்துல 500 நாளைக்கு மேலே தொடர்ந்து போராட்டம் நடந்திருக்கு, எந்த உலகத்தில் எந்த பகுதியில் நடந்திருக்குது, எங்களை மக்களை மாதிரி வேறு எந்த மக்கள் வழிகாட்டியிலும். இந்த மாவீர நாள் வரைக்குள்ள அந்த ராஜபக்சேயா இருக்கட்டும், மைத்திரியா இருக்கட்டும், அங்கே நினைவு கூறப்படுது. மகாவலி ஸ்கீம் வந்து ஸ்ரீசேனாட இதுக்குள்ளே இருக்குது. அவருக்கு மகாவலி டெவலப்மெண்ட் அத்தாரிட்டி வந்து அவருக்கு தான் இருக்கு, இயங்குது. அவ்வளோ பெரிய பிரச்சனை நடந்தும் அங்கே இருக்கிற மக்கள் கிட்டத்தட்ட 20,000 பேருக்கிட்ட இன்றைக்கு போய் ஆர்ப்பாட்டத்தில் நிற்கிறோம். அடுத்த நாள் அவைகளுக்கு தெரியும், பல பேருக்கு தெரியும். அங்கே இவ்வளவு தெளிவாக அங்கே இருக்கக்கூடிய மக்கள் வந்து தொடர்ச்சியாக போராடி கொண்டிருக்கிறோம். அவர்களுடைய அரசியல் ரீதியான தெளிவும் சரி, அல்லது அவர்கள் சமூக ரீதியான தெளிவும் சரி இருக்கிறது. இப்போ இங்கே புறத்தில் இருக்கக்கூடிய சூழ்நிலையில் வந்து நாங்கள் அதிகமாக பேசுகின்ற வேளையில் சொல்லக்கூடிய விடயம், ஜெனீவா நாங்கள் வெல்ல வேண்டுமா இருந்தால் நிறைய நாடுகளுடைய ஆதரவை நாங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொல்லி இதற்கான முயற்சிகள் பல வகைகளில் இடம்பெறும். ஒன்றும் பக்க நிகழ்வுகளாக ஜெனீவா கூட்டத்தொடர் இடம்பெறுகின்ற வேளையில் இடம்பெறும். இன்னொரு பக்கம் நீங்கள் செய்வதை போல இந்த ஈருருளி பயணங்கள், கவன ஈர்ப்பு போராட்டங்கள், மிகப்பெரிய ஆர்ப்பாட்டங்கள், ஜெனீவாவுடைய முன்னில் இடம்பெறுகின்ற ஆர்ப்பாட்டங்கள் எல்லாம் மிகப்பெரிய அளவில் கவனத்தை செலுத்தி இருக்கும். எனவே எந்த அளவு தூரத்துக்கு இந்த 9 வருட காலம் என்பது எந்த அளவு தூரத்துக்கு எத்தனை நாடுகளின் ஈழத்தமிழர்களுடைய விவகாரத்தில் செல்வாக்கு செலுத்த வைத்திருக்கிறது சார்? நீங்கள் கூறியவாது நாங்கள் இப்போ இந்த ஜெனீவாவை நாங்கள் பார்ப்போமா இருந்தால் இந்த ஐக்கிய நாடு சபைக்கு தெரியாமல் அங்கே இனஅழிப்பு நடக்கப்படுவதில்லை. 2009ஆம் ஆண்டு நடந்தது. இந்த 22 நாடுகளும் எங்களை அழித்தது வந்து இந்த நாடுகளுக்கு தெரியப்பட்டது. அந்த அமெரிக்காவாக இருக்கலாம், இல்லை இந்தியாவாக இருக்கலாம், மற்ற அதையும் தாண்டின 22 நாடுகள் சேர்ந்து இந்த ஐக்கிய நாடுகள் சபைக்கு கூட நாங்கள் எங்களுடைய அரசியல் துறை, அந்த தமிழ் விடுதலை அரசியல் துறை நடேசன் அண்ணாவாக இருக்கலாம், அது போன்ற வேறு மற்றும் பல தொடர்புலாம் இருந்தார்கள். தொடர்பில் இருந்து இங்கே ஒரு இனஅழிப்பு நடந்து கொண்டிருக்கின்றது, இங்கே எங்களுக்கு நாங்கள் மக்கள் தினத்து கொல்லப்பட்டு கொண்டிருக்கின்ற தகவலும் அதுக்கான ஃபுட்டேஜில் போய் கொண்டு தான் இருந்தது. அப்போ அது தெரியாமல் இந்த நாடுகள் வந்து இனஅழிப்பு நடக்கலைன்னு இப்போ சொல்ல முடியாது. அதுக்கான ஆதாரங்கள்லாம் இவை ஐக்கிய நாடு சபையில் இருக்கிற எல்லா நாடுகளிலும் இருக்கின்றது. அதை விட நாங்கள் இப்போ 2009க்கு பிறகு நாங்கள் அங்கே இருக்கிற எங்கள்கிட்ட இந்த ஐக்கிய நாடுகள் சபையை நோக்கி நாங்கள் ஓடுறதுக்கு காரணம் என்னென்றால், திரும்ப அந்த கதவுகளை தட்டி அவைகிட்ட இருக்கின்ற ஆதாரம், அதை விட நாங்கள் எங்களுடைய மக்கள் வடுக்களுடையும் எங்களுடைய மக்கள் அங்கே என்ன துன்புறுத்தல் உண்டாக்குகின்ற இந்த ஆதாரங்கள் திரும்ப நான் கொடுத்து கொண்டிருக்கின்றோம். திரும்ப கொடுக்கின்ற ஒரு காலகட்டத்தில் கண்டிப்பாக ஒரு நாள் கண்டிப்பாக அவைகளுக்கான இந்த ஜியோ பொலிட்டிக்ஸ் என்ற ஒரு சூழலை வந்து சைனா அது மாதிரி பக்கத்தில் இருக்க இந்தியா போன்ற நாடுகள் ஜியோ பொலிட்டிக்ஸ் வரும்போது கண்டிப்பாக தமிழருக்கான ஒரு பெரும் தமிழர்கள்லாம் அந்த பூமியில் வந்து ஒரு பாதுகாப்பாக இருப்பினம் என்ற ஒரு சூழல் வரும்போது நான் இன்றைக்கு கொடுக்கின்ற ஆதாரங்கள் நாளைக்கு ஒரு 10 வருஷமாக இருக்கலாம், இல்லை 15 வருஷமாக இருக்கலாம், அதுக்கெல்லாம் எங்களுக்கான ஒரு தீர்வு திட்டங்களாக வரும். அதை நோக்கி தான் நாங்கள் இந்த ஜெனீவாவை நோக்கி நாங்கள் வரும் எல்லாரும் சொல்லலாம். நாங்கள் ஜெனீவாவில் போய் அங்கே உண்டு நடக்க போகிறோம். ஒரு விஷயம் தான், இப்போ நாங்கள் இது தொடர்பாக நெடுக பேசிக் கொண்டிருக்கிறோம். வருஷம் இதே கருத்துக்கள் தான் செல்வா போல வரக்கூடிய எல்லா செயற்பாட்டாளர்களிடமிருந்து இதுதான் வருகிறது. நான் அதை மறுதளிப்பதாக இல்லை, அந்த விஷயம் வந்து கொண்டு தான் இருக்கிறது, செயற்பட்டு கொண்டு தான் இருக்கிறீர்கள். ஆனால் இப்போ இன்னொரு விஷயத்தை நாங்கள் பார்க்க வேண்டும். மனித உரிமைகள் ஆணையாளராக இருந்த சைத்திகாலுக்கு பதவிக்காலம் இன்றோடு முடிந்துவிட்டது. இன்னொரு முறை அவர் பதவிக்கு வருவதற்கு கூட விரும்பாமல் அந்த பதவியிலிருந்து விலை போகிறார். புதிய ஒருத்தர் வரப்போகிறார். அதுவும் நினைக்கிறேன் கியூபா நாட்டைச் சேர்ந்த ஒருவராக இருக்கின்றார் என்று சொல்லி நம்புகின்றனர். எனவே அவர் சார்ந்து நாங்கள் தேடி பார்க்கின்ற வேளையில் அவரும் ஒரு எங்களைப் போல இன அழிப்பு அல்லது ஒரு மிகப்பெரிய வன்முறைகளுக்கு மத்தியில் வளர்ந்து அதை கண்ணால் கண்டு வந்த ஒரு சாட்சியாகத்தான் இருக்க போகிறார். இதே போல தான் நவநீதம் பிள்ளை இருக்கும்போது நாங்கள் சொன்னோம், நவநீதம் பிள்ளை ஒரு தமிழர்களுக்காக குரல் கொடுப்பார், நிச்சயமாக வென்றெடுத்து கொடுத்து விடுவார். சைத்திகாலுக்கு வருகின்ற வேளையில் இன்னொரு மிகப்பெரிய நம்பிக்கை, ஒரு இளவரசர் வருகிறார், நிச்சயமாக மனித உரிமைகள் விடயத்தில் கவனம் செலுத்துவார் என்று சொன்னோம். இப்போ இந்த கியூபா நாட்டினுடைய பிரதிநிதியை நாங்கள் நம்பிக்கொண்டிருக்கிறோம். எனவே இந்த கால மாற்றம் அல்லது இந்த கால ஓட்டம் என்பது வெறுமனே தமிழர்கள் ஐநாவை நம்பிக்கொண்டிருக்கிறார்கள். ஐநாவை சில சொல்கிறார்கள் ஐநா எங்களுக்கான தீர்வை அல்ல, ஜெனீவா எங்களுக்கான தீர்வை அல்ல என்ற ஒரு கருத்து ஒன்று முன்வைக்கப்படுகிறது. அப்படி பார்க்குறீங்களா? இப்போ ஒரு இடத்துலேருந்து தீர்வு வரான்றதுலேருந்து நாங்கள் மிக தெளிவாக இருக்கணும். ஒரு விதத்தில் போன பிறகு ஹீபர் அந்த ரிப்போர்ட்டில் அவர் தெளிவாக சொல்லிட்டார், நீங்கள் வந்து வேறு வழிகளை பாருங்கண்டு.
அதுக்கு என்ன அர்த்தம்? என்னால் ஒன்றும் செய்ய முடியாமல் இருக்குது, நீங்கள் வேறு வழியை நீங்கள் தான் தேட முடியும். அவையில் தெளிவாக சொல்லிடுறோம், எங்களை மட்டும் நீங்கள் நம்பாதீங்கன்ட்டு. நாங்கள் நம்புறது அதுக்கு பிறகு நாங்கள் நம்புறது எங்களை மட்டும் நம்பாதீங்கன்னு சொல்கிறாரு, இல்லை எங்களை நம்பாதீங்கன்னு கிட்டத்தட்ட சொல்கிறாரு. இந்த அவர் அதுக்கு பிறகு விட்ட இப்போ கிட்டடியில் விட்ட ஸ்டேட்மெண்ட்டும் அவர் சொல்லியிருக்கிறார், இந்த யுஎன்ஏ உடைகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது என்ற மாதிரியான தோணியான ரிப்போர்ட்டுகள் எல்லாம் விட்டுருக்கிறார். அமெரிக்கா வெளியில் போகிறது கூட ஒரு மிகப்பெரிய பின்னடைவு. பல விடயங்களில் பின்னடைவு, பல விடயங்களில் சில நாடுகளுக்கு சாதகமாக அமைஞ்சிருக்கிற சூழ்நிலையும் இருக்குது. ஆனால் அவையில பொறுத்த வரைக்கும் அது எங்களுக்கு தெளிவாக தெரியும். ஐநா வந்து ஒரு அமைப்பு இல்லாட்டி ஒரு சில பலமிக்க நாடுகளுக்காக தான் இயங்குன்றதை நாங்கள் தெளிவாக விளங்கிக்கணும். அதை நாங்கள் எப்படி பாவிக்க போகிறோம்ன்றதுலாம் எங்களோட விஷயம் இருக்கிற தழிய நாங்கள் அதுக்கு இதுதான் எங்களோட தீர்வு, இதில் தான் வரப்போகுதுண்டா கடைசி வரைக்கும் வராது. அவைகளுக்குள்ள அஜெண்டாவுக்குள்ள விழுறது தான் இருக்கும். இதை நாங்கள் தெளிவாக விளங்கி கொள்ள வேண்டும். அன்றைக்கும் நாங்கள் ஒரு இதில் கதைக்குள்ள ஒன்று நாங்கள் சொன்னது, இப்போ ரஷ்யா புட்டினும் டொனால்ட் ட்ரம்பும் கதைக்குள்ள சொல்லினா எந்த இன்ட்ரெஸ்ட் நான் டிஃபெண்ட் பண்ணுவேன், அதே மேடையில் வச்சு அவரும் சொல்கிறார் எந்த இன்ட்ரெஸ்ட் நான் டிஃபெண்ட் பண்ணுவேன். அதே மாதிரி தான் எங்கள்கிட்ட ஈழத்தமிழருக்கு நாங்கள் எங்கள்கிட்ட இன்ட்ரெஸ்ட் டிஃபெண்ட் பண்ணுவோம். நீ அமெரிக்காவில் இருக்கலாம், இல்லாட்டி ஆப்கானிஸ்தான் இருக்கலாம், எந்த இன்ட்ரெஸ்ட் தான் எனக்கு முக்கியம் என்ற தோணில தான் எங்களோட கருத்து போகும். அதே போல் ஒரு நாளும் கருத்துருவாக்க இப்போ பலஸ்தீன உதாரணத்துக்கு எடுத்து பார்க்கலாம். என்னத்துக்கு எல்லா இடத்துலையும் அமெரிக்க ஜூதருக்கு அமெரிக்கா சரியான சப்போர்ட்டாக இருக்குது, ட்ரம்ப் இப்போ மிகப்பெரிய சப்போர்ட். ஆனால் அங்கே பலஸ்தீன் அவ்வளவு அழுத்தத்தை கொடுக்கக்கூடிய நிலைமையில் இருக்குன்னா வேற்று நாட்டில் இருக்கிற கருத்துருவாக்கங்கள். டென்மார்க்கில் பார்த்தீங்கன்னா ஒரு பிரச்சனை வந்தோன்னா அங்கே பார்லிமெண்ட்டில் ஒரு இது பாஸ் பண்ணுது. தொடர்ச்சியான ஒரு அழுத்தம் அல்லது அதில் இருக்கக்கூடிய அந்த ஒரு இருக்கப்பற்றக்கூடிய நிலை தான் வந்து நீங்கள் சொன்னதை போல ஒரு நிலையான இடத்தை நோக்கி நகரக்கூடியதாக இருக்கும். இப்போ நான் நினைக்கிறேன் எங்களோடும் இந்த ஒருங்கிணைப்பில் ஈடுபட்டு கொண்டிருக்கக்கூடிய கிருபானந்தன் வந்திருக்கின்றார், அவர் இணைத்துக் கொள்ளலாம். வணக்கம். வணக்கம். ஐபிசி தொலைக்காட்சி நேயர்களுக்கும் அறிவிப்பாளர்களுக்கும் எனது சக நண்பர்களுக்கும் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். வணக்கம் ஐயா, நீங்க சொல்லுங்க. இப்ப இதனுடைய ஒரு பிரதான ஒருங்கிணைப்பு வேலையை நீங்க செய்து கொண்டிருக்கிறீங்க. எனவே பிரித்தானியாவில் நம்பற்ற நிலையாக இருந்து ஆரம்பிக்கக்கூடிய இந்த நிகழ்வு அல்லது இந்த இருளொளி பயணம் என்பது எப்படி பயணிக்க போகின்றது, அதுக்கான ஏற்பாடுகள் எந்த தூரம் தயாராக இருக்கிறது? அதாவது 39வது மனித உரிமைகள் கூட்டத்தொடரை மையப்படுத்தி, அதாவது இம்முறையும் 39வது கூட்டத்தொடரும் 49வது கூட்டத்தொடரும் எங்கள் தமிழ் மக்களை பொறுத்த மட்டில் ஒரு முக்கியமான கூட்டத்தொடர்களாக உள்ளபடியினால் வந்து இந்த கடந்த 9 வருடங்களில் இந்த மனித உரிமை ஆணையகத்தின் முன்னேற்றத்தை கருத்தில் கொண்டு, அதாவது எங்களுக்கு ஒரு நிரந்தர தீர்வை பெற்றுத்தரும் பொருட்டு, அதாவது மனித உரிமைகள் ஆணையகத்தின் மூலமாக இந்த அனைத்துலக சுயாதீன விசாரணை மூலம் தமிழின படுகொலை நடந்தது நிரூபிக்கப்பட்டு தமிழீழ மக்களுக்கு ஒரு நிரந்தர தீர்வை பெற்றுத்தரும் பொருட்டு இம்முறை நாங்கள் இந்த ஈருளி பயணத்தை பிரித்தானியா நாட்டிலிருந்து ஆரம்பிக்கின்றோம். அதற்கான பல அறவழி போராட்டங்கள் பிரித்தானியாவில் இருந்து ஆரம்பித்திருந்தாலும் சிறிய ஒரு இடையில் ஏற்பட்டது. ஆனால் இம்முறை பிரித்தானியாவில் இருந்து மிக எழுச்சியுடன் பிரதமர் இல்லத்தில் இருந்து வருகிற சனிக்கிழமை 1ஆம் தேதி செப்டம்பர் மாதம் சனிக்கிழமை 11 மணி அளவில் பிரதமர் இல்லத்தில் இருந்து ஆரம்பிக்கின்றது. உண்மையில் அதாவது பிரித்தானியா நாட்டுக்கு நமது இனப்பிரச்சனையில் முக்கிய பங்கு உள்ளது. ஆகவே வந்து பிரித்தானியா முன்னின்று தமிழ் மக்களுக்கான அந்த தீர்வை பெற்று, தமிழ் மக்கள் இவர்கள் எங்களை ஆக்கிரமிக்க முன்னர் எப்படி சுதந்திரமாக இருந்தார்களோ அதே போன்று அவர்கள் அங்கு வாழ்வதற்கான வழிகளை இந்த பிரித்தானியா பெற்றுத்தர வேண்டும். அதே வேளையில் 2009ஆம் ஆண்டு அங்கு நடந்த நீதியையும் தீர்வையும் பெற்றுத் தருவதற்காக பிரித்தானியாவில் ஆரம்பித்து சனி ஞாயிறு ஆகிய 2 தினங்களில் பிரித்தானியாவில் பல மாநகரங்களை ஊடறுத்து இந்த இருளி பயணம் சென்று பின்னர் கொலண்ட், அதாவது ஹைக் நகரை சென்றடைகிறது. அங்கு அனைத்து குற்றவியல் நீதிமன்றம் அமைந்துள்ளது. அந்த நகரத்துக்கு சென்று 3ஆம் தேதி திங்கட்கிழமை அங்கும் அனைத்துலக நீதிமன்றத்திலும் 1948ஆம் ஆண்டிலிருந்து சிங்கள பேரினவாத அரசு தமிழ் மக்கள் மீது நடத்திய அனைத்து இனப்படுகொலைகளும் ஆவணப்படுத்தப்பட்டு அவர்களிடம் இந்த ஆவணம் அவர்களிடம் கையளிக்கப்பட உள்ளது. அதற்கு காரணம் என்னென்று கேட்டால், அனைத்துலக நீதிமன்றம் தீர்மானிப்பதில்லை எந்த நாட்டு பிரச்சனையை கவனிப்பதென்று. இருந்தாலும் இந்த சர்வதேசங்களுக்கு அடுத்த கட்டங்களுக்கு நாங்கள் அவர்களை ஆயத்தப்படுத்த வேண்டி இருப்பதனால் வந்து
அனைத்துலக குற்றவியல் நீதிமன்றத்தையும் மையப்படுத்தி இம்முறை இந்த ஈருளி பயணம் அனைத்துலக நீதிமன்றத்திலும் ஒரு மனு கையளிப்புடன் தொடர்ந்து ஐரோப்பிய ஒன்றியத்தை நோக்கி பயணிக்கின்றது. 5ஆம் தேதி செப்டம்பர் மாதம் புதன்கிழமை ஐரோப்பிய ஒன்றியத்துடனும் ஐரோப்பிய பாராளுமன்றம் ஐரோப்பிய ஆலோசனை சபை அங்கத்துவ நாடுகளிடமும் சந்திப்புகளை மேற்கொண்டு அதாவது 40வது கூட்டத்தொடரில் இந்த அதாவது ஆணையாளரால் 2015ஆம் ஆண்டு பரிந்துரைக்கப்பட்ட 30 கோடி ஒன்று அந்த பரிந்துரையை நிறைவேற்றுவதற்கு அடுத்த கட்டம் அனைத்துலக சுயாதீன விசாரணைக்கான வழிகளை அவர்கள் தேடித்தர வேண்டும் என்ற கோரிக்கைகளை வைத்து இந்த ஈருளி பயணம் பயணித்து 17ஆம் தேதி பொங்கு தமிழாக ஜெனீவா மாநகரில் பிரமிக்க உள்ளது. நிஜமா நீங்க சொல்கின்ற வேளையில் பல நாடுகளை நோக்கி அல்லது பல நாடுகளை ஊடறுத்து தான் இந்த பயணம் இடம்பெறப் போகின்றது என்பதை நாங்கள் தெளிவாக புரிந்து கொள்ளக்கூடியதாக இருக்கிறது. கிருபானந்தன், இன்னும் ஒரு கேள்வி மிகச் சுருக்கமாக உங்களிடமிருந்து இந்த பதிலை எதிர்பார்க்கின்றேன். குறிப்பாக இந்த முறை நீங்கள் இந்த மருதனை ஈருளி பயணத்தை நிறைவு செய்கின்ற வேளையில் பொங்கு தமிழ் என்கின்ற மிக பேரெழுச்சியான ஒரு நிகழ்வு ஒன்று அங்கே இடம்பெறப் போகின்றது. அந்த நிகழ்வு தொடர்பில் என்ன நீங்கள் நினைக்கிறீர்கள், என்ன எதிர்பார்ப்போடு இருக்கின்றீர்கள்? அதாவது இன்றைக்கு இலங்கை அரசாங்கம் சர்வதேசத்துக்கு ஒரு பிழையான பரப்புரையை கொடுக்க முற்படுகின்றது. தமிழ் மக்கள் சேர்த்து வாழ்வதற்கு தயாராக உள்ளார்கள். அதாவது எங்கள் தமிழ் மக்கள் பிரதிநிதிகளை வைத்து அங்கு இப்படியான ஒரு பிழையான தகவலை சர்வதேசத்துக்கு கூற புறப்பட்டுள்ளார்கள். ஆகவே தமிழ் மக்களின் நிரந்தர தீர்வு தனி தமிழீழம் தான் என்பதை அதாவது காலங்காலமாக நாங்கள் வலியுறுத்தி வந்துள்ளோம். அந்த வலியுறுத்தலின் ஒரு முனைப்பாகத்தான் இதை கவனிக்கின்றோம். அதே வேளையில் இம்முறை இந்த சுவிஸ் உச்ச நீதிமன்றத்தில் எங்கள் தமிழ் மக்களுக்காக போராடிய எமது விடுதலை அமைப்புக்கு கிடைத்த தீர்ப்பு என்பது ஒரு முக்கியமான தீர்ப்பு. அதாவது இதுகள் எல்லாம் எங்களுக்கான ஒவ்வொரு முதல் படிகளாக நாங்கள் பார்க்க வேண்டும். ஆகவே சுவிஸ் மக்கள் கூட இந்த முறை ஒரு புத்துணர்வுடன் இருக்கிறார்கள். ஆகவே நாங்கள் அனைத்து ஐரோப்பிய வாழ் மக்களும் அங்கு ஒருங்கிணைந்து தமிழின படுகொலைக்கு நீதி கேட்கும் அதே வேளையில் பொங்கு தமிழாக எங்களுக்கு நிரந்தர தீர்வு தனி தமிழீழம் தான் என்பதை வலியுறுத்தப் போகின்றோம். நிச்சயமா நன்றி கிருபானந்தனையா, இந்த வேளையில் நீங்கள் இணைந்து இந்த தகவல்களை பரிமாறிக்கொண்டதற்காக வருகின்ற நாட்களிலும் நாங்கள் சந்தித்துக் கொள்ளலாம். நன்றி. நன்றி. தமிழரின் தாகம், தமிழீழ தாயகம். அவர் குறிப்பிட்டதை போல சுவிஸ் மண் என்பது மிகப்பெரிய வெற்றிகளை பெற்று தந்திருக்கக்கூடிய மண். அதுவும் ஈழ விடுதலை போராட்ட வரலாற்றிலே பல நல்ல விடயங்களை சுவிஸ் மண்ணிலிருந்து நல்ல செய்திகளை எல்லாம் நாங்கள் அண்மை காலத்திலும் சரி கடந்த காலத்திலும் சரி அறிந்திருக்கிறோம். எனவே அந்த ஜெனீவாவினுடைய முன்னிலை ஈழத்தமிழர்கள் உலகத் தமிழர்கள் ஒன்றாக திரண்டு ஒரு மிகப்பெரிய பொங்கு தமிழ் நிகழ்வு ஏற்பாடு செய்ய போகின்றார்கள். அதே போல இந்த ஈருளி பயணமும் தொடர்ச்சியாக இடம்பெற போகிறது. இவை சார்ந்து நாங்கள் நிறைய பேசுவதற்கு இருக்கின்றது. விளம்பர இடைவெளியை தொடர்ந்து இன்னும் சில அதிதிகளையும் நாங்கள் இணைத்துக் கொண்டு செய்திகளுக்கு பால் நிகழ்ச்சிகளை பயணிப்பதற்கு தயாராக இருக்கிறோம். எனவே விளம்பர இடைவெளிக்கு நாங்கள் சென்றுவிட்டு மீளவும் இணைந்து கொள்ளலாம் செய்திகளுக்கு பால் நிகழ்ச்சியினூடாக. செய்திகளுக்கு பால் நிகழ்ச்சியில் நாங்கள் இணைந்திருக்கின்றோம். செய்திகளுக்கு பால் விளம்பர இடைவெளியை தொடர்ந்து மிகவும் சந்திக்கின்றோம். சரி, இன்றைய தினம் நாங்கள் இந்த ஈருளி பயணம் தொடர்பாக பேசிக் கொண்டிருக்கின்றோம். இங்கே கலையகத்துக்கு 2 செயற்பாட்டாளர்கள் சதா மற்றும் செல்வா வந்திருக்கிறார்கள். அவர்களோடும் அதே போல ஐரோப்பாவிலே தொடர்ச்சியாக இந்த மனிதனை ஈருளி பயணத்தில் ஈடுபடக்கூடியவர்கள் சார்ந்தும் நாங்கள் பேசிக் கொண்டிருக்கிறோம். அவர்கள் இணைத்துக் கொள்வதற்கு முதலில் விளம்பர இடைவெளிக்கு முன்னர் பல விடயங்களை உங்களோடு நாங்கள் பேசுகிறோம். அதில் குறிப்பாக இந்த ஜெனீவா கூட்டத்தொடர் அடுத்த வருடம் இடம்பெறப் போகின்ற மார்ச் மாத கூட்டத்தொடருக்கான ஒரு மிகப்பெரிய அடித்தளமாக இருக்க போகிறது. காரணம், இந்த 2 வருட கால நீடிப்பும் நிறைவடையக்கூடிய ஒரு காலமாகத்தான் அடுத்து வரப்போகின்ற 2019 மார்ச் மாதம் இருக்க போகிறது. மிக முக்கியமாக ஸ்ரீலங்காவினுடைய அரசாங்கம் ஒரு பதிலை சொல்ல வேண்டிய ஒரு காலமாகவும் இருக்கிறது. எனவே எப்படி இந்த வரப்போகின்ற ஒரு வருடத்துக்கும் குறைவான காலப்பகுதி உங்களை போன்றவர்கள் பாவிக்க போகின்றீர்கள்? இப்போ நாங்கள் எங்களுக்கு இருக்கிற முதல் பிரச்சனை இப்போ உதாரணத்துக்கு நீங்கள் முதல் சொன்ன மாதிரி எப்படி அந்த மக்கள் இவ்வளோ திகழா திரு முல்லைத்தீவில் ஆர்ப்பாட்டம் எங்களோட முதல் இதாக இருக்குது. எப்படியாவது இந்த சிங்கள மக்களை பற்றி ஜெனீவாவில் கதைக்க வைக்க வேணும். அடுத்தது தமிழாக்களோட சுயநிர்ணய உரிமையை பற்றி கதைக்க வைக்க வேணும். பிறகு எங்களோட போராட்டம் இவ்வளோ காலம் நடந்த போராட்டங்கள் சரி என்று, ஏன்னா அந்த போராட்டத்தை சரி என்று சொன்னோம்னா எங்களுக்கு தேவை தமிழில் தான் தேவை, இல்லாட்டி ஒரு தனிநாட்டு தீர்வு தான் தேவை என்றது சரி என்று வந்துடும். அப்போ அந்த மாதிரியான விஷயங்களை நாங்கள் சரி செய்ய வேண்டும் என்றதான் எங்களோட முதல் அஞ்சல். ஆனால் நாங்கள் இன்னொரு பக்கம் நாங்கள் பார்க்காம இந்த விஷயங்கள் எல்லாம் செய்யலாது.
வெளிநாடுகள் இல்லாட்டி ஆதிக்க சக்திகள் வந்து இன்னொரு மூவையும் இலங்கையில் செய்ய தொடங்கினோம். அதாவது மைத்திரிக்கு அடுத்தது ஆறுன்ற தேர்வையும் அவையில் தொடங்கிட்டோம். சங்கக்காரா சரி, இல்லாட்டி வேறு ஒரு கிரிக்கெட் வீரர் எடுக்கலாமா, இல்லாட்டி மைத்திரிக்கு கீழே இருக்கிற ஆக்கள் எடுக்கலாமா, இல்லை ஆரம்பிச்சிருது. அப்போ அதையும் நாங்கள் உற்று நோக்காமல் நாங்கள் இதை மட்டும் நாங்கள் செய்யலாது. என்ன சங்கக்காராவை தேடுறாண்டா எங்களுக்கு என்னத்துக்கு விளங்கணும், அவையில் இதே ஏஜெண்டாவை தான் வச்சிருப்பினோம். ஆனால் அங்கே ஒரு திருப்பி இன்னொரு ஆட்சி மாற்றத்தை கொண்டு பார்ப்பினோம். அப்போ நாங்கள் அதுகளை எப்படி நாங்கள் டீல் பண்ண போகிறோம் என்ற விஷயங்களை சங்கக்கார விவகாரத்தில் நாங்கள் ஒரு செய்தி அறிந்திருந்தோம். சங்கக்காரத்தை வெளிப்படையாக மறுத்திருந்தார், நான் அரசியலுக்கு வரப்போவதில்லை என்று. ஆனால் பின்னாட்களிலே எதுவும் நடக்கலாம், எதுவும். ஆனால் அவர் மறுத்திருக்கலாம். ஆனால் நாங்கள் அந்த ஏன் அவையில் அப்படி செய்ய நினைக்கிறோம், ஏன் சங்கக்காராவை கொண்டு பார்க்கணும், எப்படி இந்த மாதிரியான அந்த போலீஸ்பட்ட முகங்களை எப்படி பார்ப்பினோம்ன்றது நாங்கள் விளங்கி தொடர்ந்து பேசலாம். அதுக்கு முதல்ல நாங்கள் இந்த மனிதன இருளி பயணத்தில் பயணிக்க போகின்ற இந்த இருளி செலுத்திக் கொண்டு செல்லக்கூடிய ஒருவரோடு நாங்கள் பேசிக்கொள்ள போகின்றோம். திவாகர் இப்ப எங்களுடன் இது உள்ளார். வணக்கம் திவாகர். திவாகர் வணக்கம். சொல்லுங்க. வணக்கம். 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 சொல்லுங்க திவாகர், இந்த முறை மனிதன இருளி பயணத்தில் நீங்களும் பயணிக்க இருப்பதாக சொல்லி இருக்கின்றீர்கள். சொல்லுங்க, உங்களுடைய உணர்வு எப்படி இருக்கின்றது, அதே போல என்னென்ன கோரிக்கைகளை முன்வைத்து நீங்க பயணிக்க போறீங்க? எங்களுக்குன்னா இப்ப இதுதான் முதல் முறை இங்க பிரான்ஸ்ல இருந்து செய்யறோம். இந்த வருஷம் நீங்க பாத்தீங்கன்னா கனநாட்டுல இருந்து போறோம். இருக்கு எங்களுக்கு முக்கிய கோரிக்கைகள் இப்ப நாடு சம்பந்தப்பட்ட எங்களுக்கு வந்து சுய ஆட்சி கேட்டு அதுக்கு எங்களுக்கு நடந்த குற்றங்களுக்கும் பதில் வேணும் என்று எல்லா நகர சபையால நிக்கலாம் என்று எல்லாரும் எங்களை போராட்டத்தை கூறி கூறி கொஞ்சம் கொஞ்சமா போறோம். சரி, அதான் இப்ப எங்களுக்கு இப்ப பிரான்ஸ்ல நீங்க பாத்தீங்கன்னா முக்கியமான ஒரு 5 நகர சபையில கூட்டம் வச்சுட்டோம். இடையில போற வழியில ஒரு 10-15 சின்ன சின்ன நகரத்துல அங்க நகர சபாவை சபை பொறுப்பாளர் சந்திச்சு சைக்கிளா இருக்காங்க. சரி, தொடர்ந்து உங்களுடைய இந்த பயணம் சிறப்பாக இருக்க வேண்டும். அதே போல மக்களுக்கான மனிதன இருளி பயணம் என்பது சிறப்பாக இடம்பெறும் என்று சொல்லி நம்புகிறேன். நன்றி திவாகரை, நாங்கள் ஒரு சற்று நேரம் அழைத்துக் கொள்ளக்கூடியதாக இருந்தது. நன்றி திவாகர் இணைந்து கொண்டதற்கு. நன்றி. நன்றி. இவரை போல பல இளைஞர்கள் அல்லது பல செயற்பாட்டாளர்கள் இந்த மனிதன இருளி பயணத்தில் பயணிப்பதற்கு தயாராக இருக்கிறார்கள். இப்போ செல்வா, நீங்க குறிப்பிடுங்கள், எப்படி நீங்கள் அமைப்பை பிரதித்துவப்படுத்துறீங்க, செயற்பாட்டாளர்கள் நிறைய பேர் இருக்கிறார்கள், இதை தாண்டி மக்கள் எந்த அளவு தூரத்துக்கு இது போன்ற விடயங்களில் ஒன்றி வருகிறார்கள்? மக்கள் வந்து 2009க்கு பிறகு பார்த்தோமா இருந்தால் மக்களுடைய மனநிலை வந்து கொஞ்சம் பின்னோக்கி தான் இருக்கின்றது. காரணம் வந்து இப்போ 2009 இவ்வளோ ஒரு இன அழிப்பு நடந்தது. அதே போல் வந்து இப்போ அங்கே நடக்கின்ற விடயங்கள், மற்றது உலக நாடுகள் இன்னும் இந்த நீங்கள் சொன்ன குறியவாது இலங்கை அரசாங்கத்தை காலக்கெடு 2 வருஷம் கொடுத்து இப்போ 2009 10 வருட காலமாக கொடுத்தும் ஒன்று நடக்கவில்லை என்ற ஒரு சலிப்புத்தன்மை மக்கள் மத்தியில் இருக்கின்றது. ஆனால் நாங்கள் மக்களுக்கு சொல்ல வேண்டிய இன்னும் எங்கள்கிட்ட இன்றைக்கு கூறியவாறு இன்றைக்கு அங்கே முல்லைத்தீவில் இருக்கிற முல்லைத்தீவு என்ற பேர் மாற்றப்படுது, முல்லைத்தூவாண்டு மாற்றப்படுது. அதே போன்று ஒவ்வொரு எங்கள்கிட்ட வடகிழக்கு இருக்கின்ற அனைத்து தமிழ் பேர்களும் மாற்றப்பட்டு ஒரு சிங்கள மயமாக்கல் அங்கு திட்டமிட்டாங்க நடந்து கொண்டிருக்கின்றது. அப்போ இதுகளை நாங்கள் முறியடிக்கிறதுக்காக அங்கே இருக்கிற மக்கள் இந்த குரலாகத்தான் நாங்கள் புலம்பெயர்ந்த மக்கள் வந்து இன்றைக்குமே நாங்கள் அவைக்கு ஒரு கை கொடுக்குற ஆக்களாக தான் நாங்கள் இருக்கணும். அப்போ அங்கே இருக்க மக்கள் இன்றைக்கு இவ்வளோ ஒரு அடக்குமுறைக்கும் கிட்டத்தட்ட ஒரு 7 மக்களுக்கு ஒரு இராணுவம் என்ற அடக்குமுறையெல்லாம் இன்னும் வடகிழக்கில் வந்து இன்னும் இருந்து கொண்டிருக்கணும். இந்த அடக்குமுறைக்கு இன்றைக்கு பார்த்தாலும் 30,000 மக்கள் வந்து வீதிக்கு இறங்கி இன்றைக்கு போராட்டம் செய்யணும் என்றால் அது ஒரு பெரிய ஒரு விடயம். அங்கே மக்கள் குரலாக இனப்படுகொலை என்று சொல்லிக் கொண்டிருக்கிறோம். ஆனால் நாங்கள்லாம் அந்த இனப்படுகொலைக்கான தீர்வு என்ன, இனப்படுகொலைக்கான உலகால நடந்த தீர்வு என்ன, தமிழன் தான் எங்களுக்கான தீர்வு, தமிழன் தான் நாங்கள் கேட்டுக்கொண்டிருக்கின்றோம், அதான் எங்கள் ஆயுதம் மௌனிக்கப்பட்டது விடயத்தை நாங்கள் தான் அவரோட குரலாக நாங்கள் சொல்லணும். அப்போ அதுபோல் இங்கே பிரித்தானியாவில் இருக்கிற மக்களும் இந்த புலம்பெயர்ந்திருக்க மக்களும் இதை உள்வாங்கி கொண்டு நாங்கள் புலம்பெயர்ந்த மக்கள் நாங்கள் ஒன்றும் செய்ய முடியாது, புலம்பெயர்ந்த மக்கள் தொய்வு நிலை இருக்கும்போது அங்கே இருக்கிற மக்களுக்கு நாங்கள் கை கொடுத்து அதை வேறு நாட்டு மக்களுக்கு கூறும்போது தான் எங்களுக்கான இனப்படுகொலை என்றது அங்கே வந்து நிறுவனமாகும். இப்போ நான் டவுனிங் ஸ்ட்ரீட்டில் வந்து நாங்கள் ஒரு 100 பேர் அணிக்கும் போது எங்கே ஒரு தரங்க கவனிக்க போகிறதில்லை. 2009 பார்த்தமா இருந்தால் பரமேஸ்வரன் உண்ணாவிரத இருந்த காலத்தில் லட்சக்கணக்கான மக்கள் உண்டானீர்கள். அன்றைக்கு அந்த போராட்டம் வந்து தான் இன்றைக்கு அந்த உலக ரீதியில் பார்த்தமா இருந்தால் பிரித்தானியாவில் தமிழ் மக்கள் வந்து தமிழீழம் கேட்டு இந்த இன அழிப்புக்கு எதிராக நின்றினம் என்ற நிலப்பாடு வந்து இன்னமும் இன்றைக்கு ஒரு பெரிய ஒரு வரலாற்று ரீதியான ஒரு போராட்டமாக இருக்கின்றது. அது போன்று இப்போ நாங்கள் 10 வருடம் கழித்து கூட நாங்கள் இந்த மிதியந்து பயணத்தில் நாங்கள் பல்லாயிரக்கணக்கான மக்கள் நின்று இந்த தெரேசா மே இந்த கன்சர்வேட்டிவ் அரசாங்கம்
அரசாங்கமாக இருக்கலாம், இல்லை லேபர் அரசாங்கம் இருக்கலாம், எந்த அரசாங்கம் வந்தால் கூட நாங்கள் தமிழருக்கு சுயநிர்ணயத்தை தாயகம், தேசியம், தன்னாட்சி, நாங்கள் ஒரு தனித்துவமான இனம், நாங்கள் தமிழ் மொழி பேசும் எங்கள்கிட்ட வடகிழக்கின எந்த ஒரு தாய பூமி எங்களுக்கு இருக்கின்ற விடயத்தை நாங்கள் திரும்ப திரும்ப சொல்லி எங்களுக்கான தீர்வு தமிழன் தான் என்று கூறும்போது கண்டிப்பாக ஒரு காலகட்டத்தில் இந்த உலக நாடுகள் செவிமடுக்கத்தான் வேணும். அதுதான் உலகத்தில் நடக்கின்ற வரலாற்று போராட்டங்களாக இருக்கலாம், 100 வருடமாக இருக்கலாம், இல்லை 600 போராட்டம்ன்றது அப்படி தான் போய்க்கணும். அப்போ இதை எங்களோட மக்கள் வரலாற்று ரீதியாக நாங்கள் அதை உள்வாங்கி கொண்டு நாங்கள் எங்களோட அடுத்த தலைமுறைக்கு நாங்கள் கடத்துகிற ஒரு நிலப்பாடாகவும் இந்த மாதிரியான போராட்டங்களை நாங்கள் கையாள வேண்டியது. கடத்தப்படுதல் என்பது தாயகத்தில் மிகச்சிறப்பாக இடம்பெற்று கொண்டிருக்கிறது. நாங்கள் கேபாபுரவில் பார்க்கலாம் அல்லது வெவ்வேறுபட்ட பகுதிகளில் நாங்கள் பார்க்க முடிகிறது. வயதான மூதாட்டியில் இருந்து தன்னுடைய பேரப்பிள்ளையை கையிலே வைத்துக்கொண்டு தன்னுடைய பிள்ளையை மருமகளையும் தேடக்கூடியவர்களை நாங்கள் பார்த்திருக்கிறோம் என்று சொன்னால் அதனுடைய வலி, அதனுடைய கஷ்டம், அதனுடைய பிரச்சனை, அதனுடைய வரலாறு நிச்சயமாக கடத்தப்பட்டு கொண்டுதான் இருக்கின்றது. அந்த மூதாட்டியிடமிருந்து இந்த சிறுவன் வரைக்கும் கடத்தப்பட்டு கொண்டிருக்கிறது. சரி, இந்த வேளையில் எங்களோடும் அடுத்த செயற்பாட்டாளரை நாங்கள் இணைத்துக் கொள்ளலாம் என்று சொல்லி நம்புகின்றேன். இன்னும் சற்று நேரத்தில் அவரை நாங்கள் இணைத்துக் கொள்ளலாம். பல நாடுகளில் நாங்கள் இருக்கக்கூடிய இந்த பிரதிநிதிகள் இணைத்துக் கொண்டிருக்கிறோம். குறிப்பாக இப்போ கிருபானந்தன் இணைந்து கொண்டு நாடுகளை சொல்லியிருந்தார். இந்த நாடுகளின் ஊடாக நாங்கள் பயணித்துக் கொண்டு ஜெனீவாவுக்கு வரப்போகிறோம். ஜெனீவாவுக்கு சென்றடைகின்ற வேளையிலே அங்கே என்னென்ன விடயங்கள், என்னென்ன கோரிக்கைகள் இந்த மனிதநேய பயணத்தில் இருக்க போகிறது? இருளி பயணத்தில் ஒன்று தமிழ் இன அழிப்புக்கான நீதியாக தர வேண்டும். அது ஐநா சபையாக இருக்கலாம், தனித்தனியாக நாடுகளாக இருக்கலாம். அவைகள் இதை இன அழிப்பு என்று அங்கீகரிக்கப்பட வேண்டும். அதுக்கான நீதிக்கான தேவைகளை செய்ய வேண்டும். அடுத்தது எங்களோட போராட்டத்தை சரியானது, அதாவது இயக்கம் கையெடுத்த போராட்டம். இப்போ சுவிஸில் இயக்கத்துக்கு எதிரான தடை நீக்கப்பட்டது. அதே மாதிரி ஐநா சபையிலும் சரி, வேறு நாடுகளிலும் சரி அந்த அதுக்கான வேலை திட்டங்களை அந்த அரசாங்கம் ஒத்துக்கொள்ள வேண்டும். இப்போ உதாரணத்துக்கு ஒரு நாட்டில் அந்த ஒரு கேஸ் எடுக்குதுன்றா அவையில் வேணுமெண்டே வலிந்து அதற்கு எதிரான வேலைகளை செய்கிறது. உதாரணத்துக்கு யூரோப்பியன் யூனியனில் கேஸ் நடக்கக்குள்ள இந்த யூகே எங்களோட அரசாங்கம் யூகே அரசாங்கம் வலிந்து எதிரான வேலைகளை செஞ்சிருந்தது. அந்த மாதிரி வேலைகளை நிறுத்தி அது போராட்டத்துக்கு ஆதரவான இதுகளை செய்ய வேணும் என்ற ஒரு கோரிக்கையும் இருக்குது. அதற்கு பிறகு தமிழீழத்துக்கான வாக்கெடுப்பு நடத்த வேண்டும். சுயநிர்ணய உரிமையை அங்கீகரிக்க வேண்டும் என்ற பிரதான கோரிக்கைகள். இது கோரிக்கைகளை முன்வைத்துதான் சதா கடந்த காலங்களிலும் மனிதநேய இருளி பயணம் நடைபெற்றது. முக்கியமாக இந்த நீங்க சொன்ன 5-6 கோரிக்கைகள் கடந்த காலங்களிலும் இருந்தது. இதுல ஏதாவது ஒரு கோரிக்கைக்காவது ஐக்கிய நாடுகள் சபையா இருக்கலாம் அல்லது நாங்கள் கடந்து போகக்கூடிய இந்த நாடுகளாக இருக்கலாம், இவர்கள பக்கத்துல இருந்து சமிச்சைகள் ஏதாவது ஒரு நல்ல சமிச்சை இதுவரைக்கும் கிடைத்திருக்கா? இப்படி இப்போ ஒரு நாடு உத்தியோகபூர்வமாக ஒரு அந்த எங்கட முழு கோரிக்கையை ஒத்துக்கொண்டதாக எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இதுக்கு ஒரு கோரிக்கைக்காவது சமைச்சைகள் எங்களுக்கு வந்திருக்கு. சில இடங்கள்ல இன அழிப்புன்றத சில சின்ன நாடுகள் எங்களுக்கு சொல்லியிருக்குது. உதாரணத்துக்கு ஒரு இடத்துல அந்த என்னது அந்த ரெசல்யூஷன் பாஸ் பண்ணிக்குள்ள எல்லா நாடுகளும் அந்த சின்ன ப்ரொபோசல்ஸ் மாதிரி ஒன்று தர வேணும். அதுக்கு பிறகுதான் ஒட்டுமொத்த ரெசல்யூஷன்ஸ் ஒன்று மாறும். அப்போ அதுக்கு முதல் அந்த சின்ன ப்ரொபோசல் நாங்கள் பார்த்தோம்னா சின்ன ஆஸ்திரியான்ற நாடு ஒரு தளத்தில் இன அழிப்புன்ற பாவிச்சிருந்தோம். அதுக்கு பிறகு அந்த எல்லா நாடுகளும் டிஸ்கஸ் பண்ணிக்கல, இல்லை அந்த இன அழிப்புன்ற வார்த்தைகளை எடுத்துருப்பிடும். அப்போ அந்த சின்ன இதுகளில் எங்களுக்கு சாதகமான இது வந்திருக்கு. உதாரணத்துக்கு சொல்லணும்னா எங்களுக்கு வெளிப்படையாக தெரிகிற கனடாட விஷயம் இப்போ பிளாக் ஜூலைக்கும் அங்கே பிரதமர் வெளிப்படையான ஸ்டேட்மெண்ட் விடுறாரு. அப்போ அந்த நாடுகளில் எங்களுக்கு நாங்கள் கூடுதலான முன்னேற்றங்களை அரசியல் ரீதியாக அடைஞ்சிட்டோம். உதாரணத்துக்கு சொல்லணும்னா முதல் எங்கள்கிட்ட டிஓவில் பயணிச்சிருந்த நபர் இப்போ எலெக்ஷன் கேட்குற நிலைமைக்கு மாறி அவர் எலெக்ஷன். நாங்கள் ஒரு நாள் உங்களை போன்ற இளையவர்கள் இருக்கின்ற வேளையில் நிச்சயமாக இந்த இங்கே இருக்கக்கூடிய புலம்பெயர் தேசத்திலே அந்த நாடுகளுடைய அரசியல் சார்ந்து பேசுவது, எந்த தூரத்துக்கு தமிழர்கள் அதுக்குள்ளே போக வேண்டும், அவர்கள் எப்படி அதுக்குள்ளே செய்யப்பட வேண்டும் என்பது தொடர்பாக ஒரு நாள் ஆழமாக நாங்கள் பேசலாம்னு நினைக்கிறேன். காரணம் வெறுமனே நாங்கள் எங்களுக்குள்ளேயே பேசிக் கொண்டிருக்காமல் அந்த பாராளுமன்றத்திலும் போய் எங்களுடைய குரல்கள் ஒலித்தால் நிச்சயமாக அதனுடைய அந்த வீரியம் இன்னும் அதிகமாக இருக்கும். எனவே அது சார்ந்த ஒரு நாளைக்கு நாங்கள் பேசிக்கொள்ளலாம். இப்போதும் இந்த ஜெனீவாவினுடைய கூட்டத்தொடர் இடம்பெறக்கூடிய காலப்பகுதியிலே முருகதாசன் தேடலிலே மிகப்பெரிய பொங்கு தமிழை ஏற்பாடு செய்து கொண்டிருக்கக்கூடியவர்களும் இந்த மனிதநேய இருளி பயணத்தில் தங்களுடைய பங்களிப்பை வழங்கிக் கொண்டிருக்கக்கூடிய சுவிட்சர்லாந்தை பிரதித்துவப்படுத்தக்கூடிய திரு கொலம்பஸ் அவர்களை நாங்கள் அழைத்துக் கொள்ளலாம் என்று நம்புகிறேன். வணக்கம் கொலம்பஸ். வணக்கம் சதீஷ். வணக்கம் IBC நேயர்களே. வணக்கம். வணக்கம். சொல்லுங்க கொலம்பஸ், இந்த 17ஆம் தேதி ஈழத்தமிழர்களுக்காக குரல் கொடுத்து உலக தமிழர்கள் அனைவரும் முருகதாசன் திடலில் மிகப்பாரிய அளவிலே பொங்கு தமிழாக ஒன்றிணைய போகிறார்கள். அதற்கு முன்னர் இந்த மனிதநேய இருளி பயணம் இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்றது. எப்படி உங்களுடைய ஏற்பாடுகள் இருக்கின்றது ஜெனீவாவை பொறுத்த வரைக்கும்? உண்மையில் இந்த ஜெனீவா பேரணி என்பது
இந்த பொங்கு தமிழ் நிகழ்வு எங்களுடைய மக்களுக்கான ஒரு நீதியை பெற்றுக் கொடுப்பதான இன அழிப்பு மேற்கொண்ட அந்த சிங்கள இனவரி அரசாங்கத்துக்கு எதிராக நாங்கள் தொடர்ச்சியா பல ஆண்டுகள் வந்து ஜெனீவா நோக்கிய பேரணியை நாங்கள் செய்வது வழக்கம். அந்த வகையில் கூட இந்த பொங்கு தமிழ் என்ற ஒரு தொனிப்பொருளை வைத்து எங்களுடைய கவனி போராட்டத்தை நாங்கள் மேற்கொள்வதற்கான ஆயத்தங்கள் மிக மும்முரமாக அனைத்து நாடுகள் தழுவிய ரீதியில் வந்து மேற்கொள்ளப்பட்டு வந்து கொண்டிருக்கின்றது. அந்த வகையில் ஈருள்ளி பயணம் என்பது வந்து மனிதநேய செயற்பாட்டாளர்களால் மேற்கொள்ளப்பட்டு வருவது ஊடாக வந்து அதனூடாக நாங்கள் பல பிரச்சாரங்களை மேற்கொண்டிருக்கின்றோம். ஒவ்வொரு நாடுகள் ஊடாக அவர்களுடைய வருகையை நாங்கள் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம். செப்டம்பர் மாதம் கிட்டத்தட்ட ஒரு 13-14 தேதி அளவில் அவர் சுவிஸ் நாட்டு எல்லையை வந்து அடைவார்கள் என்ற ஒரு தகவலோடு நாங்கள் அவர்களுடைய வரவேற்பு காத்துக் கொண்டிருக்கிறோம். அவர்கள் வந்தவுடன் சுவிஸ் நாட்டுக்குள் அவர்களுடைய பயணங்கள் 3 அல்லது 4 நாட்களுக்காக இடம்பெறும். அந்த வகையில் அந்த ஈருள்ளி பயணம் மேற்கொள்வது அவர்களோடு இணைந்து இங்கு சுவிஸ் நாட்டு ஈருள்ளி பயண மனிதநேய செயற்பாட்டாளர்கள் அவரோடு இணைந்து பயணத்திற்காக தற்பொழுது தங்களுடைய தயார்படுத்தி வரும் கொண்டிருக்கிறார்கள். அவர்களோடு இணைந்து நோக்கிய ஒரு கவனிய போராட்டத்தை மேற்கொள்வதற்காக தங்களுடைய தயார்படுத்திக் கொண்டிருக்கிறார்கள். இந்த வேளையில் எங்களுடைய மக்களும் இணைந்து ஈருள்ளி பயணம் இணைந்து எங்களுக்கான அந்த இழைக்கப்பட்ட அநீதி வேண்டி தொடர்ச்சியாக பல வருடங்களாக நாங்கள் நம்முடைய போராட்டங்களை முன்னெடுத்துக் கொண்டு வரும் ஒரு கட்டத்தின் ஊடாக இந்த பணி நாங்கள் பொங்கு தமிழ் என்று எங்களுடைய எழுச்சியின் படித்து நாங்கள் பார்க்கின்றோம். காரணம் என்னவென்றால் எங்களுடைய தமிழீழம் தொடர்ச்சியாக வந்து பல அடக்குமுறைக்கு உள்ளாக்கப்பட்டு கொண்டிருக்கின்றது. இன அழிப்பு தொடர்ச்சியாக நடைபெற்று வருகின்றது. இன அழிப்பு, நில அபகரிப்பு மற்றும் வந்து கலாச்சார சீரழிவு, மக்கள் சுத்தவர அடக்குமுறைக்கு உள்ளாக்கப்பட்டோர் திறந்த வழி சிறைச்சாலைகள் அவர்கள் வைத்திருக்கின்ற அந்த நேரத்தில் புலம்பெய தேசத்தில் இருக்கிற நாங்கள் தமிழர்கள், ஈழத்தமிழர்கள் நாட்டிலே தாயகத்திலே அவர்கள் ஒரு அடக்குமுறைக்கு உள்ளாக்கப்பட்டுக் கொண்டிருக்கின்ற அதை அவர்கள் நல்லாட்சி அப்படி கொண்டு ஒரு தேவையில்லாத ஒரு வதந்தியை பரப்பிக் கொண்டு அந்த எங்களை மக்களை அழைத்துக் கொண்டிருக்கிற சூழலிலிருந்து புலம்பெய தேச நாங்கள் எமக்கான அந்த விடுதலையை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொன்னால் நிச்சயமாக இப்படிப்பட்ட எழுச்சிகரமான ஒரு நடவடிக்கைகள் ஊடாக இந்த சர்வதேச சமூகத்தை தொடர்ச்சியாக நாங்கள் கொலம்பஸ் நீங்கள் பார்ப்பீர்களாக இருந்தால் சுவிட்சர்லாந்திலிருந்து செயல்படக்கூடிய உங்களை போன்ற செயற்பாட்டாளர்கள் அண்மை காலத்துல இந்த ஈழ விடுதலை போராட்ட வரலாற்றில் வந்து கணிசமான அளவு வெற்றிகளை நீங்கள் பதிவு செய்திருக்கிறீர்கள். குறிப்பாக ஆரோக்கியமான வெற்றிகளாக அது வந்திருக்கிறது. நீதிமன்றம் வரைக்கும் போய் கூட அந்த வெற்றிகள் உங்களுக்கு கிடைத்திருக்கிறது. இந்த நிலையில சுவிட்சர்லாந்து அரசாங்கமாக இருக்கலாம், உங்களுடைய செயல்பாடுகளாக இருக்கலாம், எந்த அளவு தூரத்துக்கு நல்ல ஒரு சமிதியை உங்கள் பக்கம் காட்டியிருக்கிறது? உண்மையில் இந்த சுவிட்சர்லாந்து அரசாங்கம் என்பது இந்த நடந்து முடிந்த இந்த வழக்கு விசாரணைகள் ஊடாக எங்களுக்கு ஒரு நல்ல ஒரு சமிக்கையை காட்டியிருக்கும் என்று தான் சொல்ல வேண்டும். 2011ஆம் ஆண்டு எங்களுடைய செயற்பாட்டாளர்களை அவர்கள் கைது செய்து அவர்களுக்கு எதிராக வழக்கு தொடக்கப்பட்டு அந்த வழக்கு நீண்ட கால விசாரணைக்கு பின்பு கடந்த ஜூன் மாதம் 14ஆம் தேதி கெலிஃபோர்னியா என்ற ஒரு நகரத்தில் உள்ள குற்றவியல் நீதிமன்றத்தில் அந்த வழக்கு நடந்து தீர்ப்புக்கு வந்திருக்கின்றது. அந்த தீர்ப்பினூடாக சுவிஸ் அரசு எங்களுடைய தமிழீழ விடுதலை புலிகள், தமிழர் ஒருங்கிணைப்பு குழு அவர்கள் வந்து தமது மக்களுக்கான ஒரு சுதந்திரத்துக்காக விடிவுக்காக போராடிய அமைப்பு என்று தீர்ப்பளித்திருக்கின்றார்கள் சுவிஸ் நாட்டினுடைய ஒரு நீதிமன்றம், குற்றவியல் நீதிமன்றம். இதன் ஊடாக சுவிஸ் நாட்டு அரசாங்கம் வந்து எங்களுடைய அந்த நடவடிக்கையை வந்து அதாவது நாங்கள் செய்கின்ற ஒவ்வொரு நடவடிக்கைகளும் வந்து அவர்கள் நியாயப்படுத்துவதற்கான ஒரு செயற்பாடாக தீர்ப்பு எங்களுக்கு அமைந்திருக்கின்றது. அதனுடைய ஒரு கட்டத்தில் தான் இந்த பொங்கு தமிழ் எழுச்சியினுடைய ஒரு வடிவமாகத்தை நாங்கள் பார்க்கின்றோம். காரணம் சொன்னால் எங்கு எமது தமிழ விடுதலை புலிகள் அல்லது தமிழர் ஒருங்கிணைப்பு குழுக்கான செயற்பாட்டாளர்களுக்கான அந்த வழக்கு விசாரணையுடைய நல்ல தீர்ப்பு வந்து தனியொரு இயக்கத்துக்காகவோ அல்லது தனியொரு அமைப்புக்காகவோ வழங்கப்பட்ட தீர்ப்பாக இது பார்க்கப்படாமல் எங்களுடைய தமிழீழ விடுதலை போராட்டத்தை நாங்கள் யாருக்காக போராடி கொண்டிருக்கிறோமோ அந்த தமிழீழ தேசபக்த மக்களுக்காக இந்த சுவிஸ் நாடு எங்களுக்கு ஒரு நல்ல ஒரு தீர்ப்பை வழங்கி எங்களுடைய நியாயத்தை அவர்கள் ஏற்றுக்கொண்டதாக நாங்கள் பார்க்கிறோம். ஆனால் ஒரு நேரடியாக சுவிஸ் நாடு தங்களுடைய ஒரு அரசு மட்டத்தில் உள்ள
அமைச்சர் வந்து அல்லது ஒரு பிரதிநிதிகள் வந்து நேரடியாக எங்களோட ஒரு நெருங்கிய தொடர்பால் நீண்ட காலமாக அப்படி இருப்பது மிக குறைவு. ஆனால் இந்த நாட்டு நீதிமன்றம் வந்து எங்களுக்கு அப்படி ஒரு தீர்ப்பை வழங்கியது எங்களுக்கு மிக ஒரு நல்ல ஒரு மனநிறைவையும் சந்தோஷத்தை ஏற்படுத்தி. நிஜமா உங்களை போல தொடர்ந்து பல நாடுகளிலிருந்து செயல்படக்கூடிய அந்த செயற்பாட்டாளர்களுக்கு ஒரு மிகப்பெரிய உத்வேகத்தை அது கொடுத்திருக்கும் என்பதில் மாற்று கருத்து இருக்கு. அது கொலம்பஸ். எனவே இந்த வேளையில் நீங்கள் இணைந்து கொண்டு அங்கே இருக்கக்கூடிய நிலவரம் தொடர்பிலே கருத்துக்களை பகிர்ந்து கொண்டதுக்காக நன்றி. நன்றி சதீஷ். நன்றி ஐபிசி நேயர்களே. நன்றி நன்றி வணக்கம். நாங்கள் நிகழ்ச்சி நிறைவு செய்ய நேரத்துக்கு வந்திருக்கின்றோம். செல்வா, நீங்கள் சொல்லுங்கள், பார்த்து கொண்டிருக்கக்கூடிய எத்தனையோ கோடி தமிழ் மக்கள் இருக்கின்றார்கள், அவர்களுக்கு நீங்கள் இந்த தருணத்தில் என்ன சொல்ல விரும்புகிறீங்க? நாங்கள் இன்றைக்கும் வந்து நாங்கள் வருகின்ற இப்போ செப்டம்பர் மாதம் 10 நாள் திலீபன் அண்ணாவுடைய உண்ணாவிரத காலப்பகுதி வருகின்றது. அப்போ நாங்கள் திலீபன் அண்ணா அந்த காலப்பகுதியில் சொன்ன விடயம், மக்கள் புரட்சி வெடிக்கட்டும் சுதந்திர தமிழம் விளையாட்டும் என்று சொன்ன அந்த விடயம் இன்ன வரைக்கும் நாங்கள் இன்னும் அதை நோக்கி பயணித்து கொண்டிருக்கின்றோம். ஆனால் அதுக்கான ஒரு மக்கள் போராட்டமாக நாங்கள் இன்னும் வெடித்து நாங்கள் கிளர்ந்து எழவில்லை என்ற ஒரு ஏக்கத்தில் இந்த 10,000 மாவீரர்கள் 10,000 மக்கள் வந்து இன்றைக்கு மரணிச்சிருக்கிறார்கள். அப்போ இந்த மக்கள் நாங்கள் அனைத்து மக்களும் ஒன்று திரண்டு நாங்கள் எங்களோட மக்கள் புரட்சியாக இது போன்ற போராட்டங்கள் இது போன்ற நிகழ்வுகள் எங்கு நடந்தாலுமே இன்றைக்கு மாவழி திட்டத்தில் நடந்த முல்லைத்தீவில் நடந்த போராட்டம் மாதிரி மக்களால் கிளர்ந்தெழுந்த ஒரு போராட்ட சக்தியாக மாறும்போது தான் எங்களுக்கான விடுதலை கிடைக்கும். அப்படி நாங்கள் இந்த வருகின்ற செப்டம்பர் 1ஆம் தேதி நம்பர் 10 டவுனிங் ஸ்ட்ரீட்டுக்கு முன்பாக 11 மணிக்கு அந்த ஈரோடு பயணம் ஆரம்பிக்க உள்ளது. அந்த நேரத்துக்கு பிரித்தானியாவில் இருக்கின்ற அனைத்து மக்களும் அந்த இடத்துல ஒன்று கூடி நாங்கள் எமக்கான உரிமையை நாங்கள்லாம் வென்றெடுக்கணும் என்ற மந்திரத்தோட நாங்கள் அதில் ஒன்று சேர்ந்து பயணிப்போம் என்ற ஒரு அன்பான வேண்டுகோளை நான் இருக்கின்றேன். நன்றி செல்வா. சதா உங்களுக்கு செல்வான கூடுதலான விஷயத்தையும் சொல்லியிருக்கிறார் நினைக்கிறேன். நான் கடைசியாக ஒரு அமைப்பு இல்லாட்டி ஒரு செயல்பாட்டாளர் எந்த ஒரு விடுதலையும் அடைய இயலாது. மக்களுடைய தன்னார்வம் இல்லாட்டி தாங்களே இந்த அர்ப்பணித்து இந்த செயல்பாடுகளில் ஈடுபடாமல் நாங்கள் எந்த ஒரு மூளைக்கும் நாங்கள் செல்ல போகிறது. ஜெனிவாவாக இருக்கலாம், சாதாரண அரசியலாக இருக்கலாம், இல்லாட்டி இங்கே இருக்கிற போராடுற இனங்களோட கதைக்கிறதா இருக்கலாம். எங்களோட மக்கள் தன்னார்வமாக இதில் ஈடுபடாட்டி நாங்கள் எந்த ஒரு இடத்தையும் சென்றடைய போவதில்லை. அதனால் மக்கள் தன்னார்வமாக இதில் இந்த போராட்டங்களில் சரி, இந்த அரசியல் வேலை திட்டங்களில் கலந்து கொண்டு இந்த அங்கே ஊரில் இருக்கிற மக்களையும் இந்த மாதிரி வேலை திட்டங்களையும் பலப்படுத்த வேண்டும் என்று உரிமையுடன் கேட்டுக்கொள்கிறேன். 2 செயற்பாட்டாளர்கள் பிரித்தானியாவில் இருந்து செயல்பட்டுக் கொண்டிருக்கக்கூடிய 2 இளையவர்கள் உடைய கருத்துக்களை நீங்கள் உள்வாங்கியிருந்தீர்கள். இவர்களை தொடர்ந்து இந்த மனிதநேயருடைய பயணம் 1ஆம் தேதி ஆரம்பமாகி ஐரோப்பாவினுடைய பல நாடுகளுக்கு சென்று நிறைவாக ஜெனீவாவிலே முருகதாசன் சிறலை தண்டடைந்து அங்கே பொங்கு தமிழ் என்கின்ற மிக பாரியளவான எழுச்சி நிகழ்வு ஒன்று தமிழர்களினால் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. அது சார்ந்த பல தகவல்களை நாங்கள் கொண்டு வந்திருந்தோம். குறிப்பாக பல நாடுகளினூடாக போகின்றது இந்த பயணம். ஆனால் எல்லோரையுமே ஒரே நாளிலே நாங்கள் இணைத்துக் கொள்ள முடியாமல் இருந்தது. சிலருக்கு அழைப்புகள் மேற்கொண்டும் அவர்கள் இணைத்துக் கொள்ள முடியாமல் போயிருந்தது. எனவே வருகின்ற நாட்களிலே இது சார்ந்து நாங்கள் நிறைய தடவை பேச போகணும். பேசுகின்ற வழிகளிலே வானொலியிலும் சரி, தொலைக்காட்சியிலும் சரி, இவர்கள் சார்ந்த இந்த செயற்பாடுகள் சார்ந்த பல விடயங்களையும் உங்களோடு பகிர்ந்து கொள்வதற்கு நாங்கள் தயாராக இருக்கின்றோம். மீண்டும் அடுத்த வாரமும் செய்திகளுக்கு அப்பால் நிகழ்ச்சி உங்களுக்காக வருகின்ற வேளையிலே பலரோடு நாங்கள் உங்களோடு பேசக்கூடியதாக இருக்கும். அடுத்த வாரம் இன்னொரு தலைப்போடு இன்னும் சில அதிதிகளோடு செய்திகளுக்கு அப்பால் நிகழ்ச்சியிலே உங்களை சந்திக்கும் வரைக்கும் தொழில்நுட்ப நண்பர்களோடு சேர்ந்து விடைபெற்றுக் கொள்ளும் நான் சதீஷ். 38வது கூட்டத்தொடர் என்ன விடயங்களை விட்டு சென்றிருக்கிறது, அதே போல செப்டம்பரை எப்படி நாங்கள் எதிர்கொள்ள வேண்டும், பிரதிநிதிப்படுத்தி எந்த ஒரு விவரங்களும் அதில் பெறப்படவில்லை.